நான் சொல்ல வருவது தமிழ்நாட்டின் விவசாயிகளுக்கு வாழ்வளிக்கக்கூடியதும் உங்கள் உடம்பில் எந்தவித நோயும் ஏற்படாமல் இருப்பதுமான சில பொருள்களை சொல்லுகிறேன். இளநீர் குடியுங்கள், உடல் சூட்டை தணிக்கும். ஆனால் காலை உணவு சாப்பிட்டு 1 மணி நேரம் கழித்து குடியுங்கள். வெறும் வயிற்றில் இளநீரை குடிக்க வேண்டாம். தர்பூசணி பழங்களை சாப்பிடுங்கள், கிர்னி பழம் சாப்பிடுங்கள், முலாம்பழம் சாப்பிடுங்கள். சளி பிடிக்காதவர்கள் இதை செய்யலாம். உங்கள் உடம்பு நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உங்களுக்கு தோன்றினால், நான் உங்கள் அல்மா சித்தா வேலாயுதம் பேசுகிறேன். வருகின்ற காலங்கள் கோடை காலங்கள், எல்லோரும் குளிர்பானம் பக்கம் திரும்பி விடுவீர்கள். நான் சொல்ல வருவது தமிழ்நாட்டின் விவசாயிகளுக்கு வாழ்வளிக்கக்கூடியதும் உங்கள் உடம்பில் எந்தவித நோயும் ஏற்படாமல் இருப்பதுமான சில பொருள்களை சொல்லுகிறேன். 1. இளநீர். இளநீர் குடியுங்கள், உடல் சூட்டை தணிக்கும். ஆனால் காலை உணவு சாப்பிட்டு 1 மணி நேரம் கழித்து குடியுங்கள். வெறும் வயிற்றில் இளநீரை குடிக்க வேண்டாம், வயிற்றை புண்ணாக்கிவிடும். இது அறிவியல் உண்மை. நீங்கள் போய் தேடி பாருங்கள், நான் சொன்னது உண்மையாக இருக்கும். தர்பூசணி பழங்களை சாப்பிடுங்கள், கிர்னி பழம் சாப்பிடுங்கள், முலாம்பழம் சாப்பிடுங்கள். சளி பிடிக்காதவர்கள் இதை செய்யலாம். ஒருவேளை உங்களுக்கு சளி பிடிக்கிறது என்று சொன்னால் இதையெல்லாம் தயவு செய்து சாப்பிட வேண்டாம். ஏனென்று சொன்னால் கோடை காலத்தில் கூட இந்த சளி உடம்புக்காரர்களுக்கு, அதாவது கப உடம்புக்காரர்களுக்கு இப்படிப்பட்ட பொருள்களை சாப்பிட்டால் தும்மல் அதிகரித்து விடும், மூக்கு ஒழுக ஆரம்பித்து விடும். அதனால் இவர்கள் தவிர்த்து மற்றவர்கள் இதையெல்லாம் சாப்பிடுங்கள். நல்ல பழங்கள். இந்த இளநீரை விவசாயிகள் உற்பத்தி செய்கிறார்கள். தர்பூசணி, கிர்னி பழம், முலாம்பழம் இவைகளெல்லாம் விவசாயிகளால் உற்பத்தி செய்யப்படுகிறது. குளிர்பானங்கள் பன்னாட்டு நிறுவனங்களால் உற்பத்தி செய்யப்படுகிறது. விவசாயிகளுக்கு வாழ்வளிக்க வேண்டும் என்று உங்கள் மனதில் தோன்றினால், உங்கள் உடம்பு நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உங்களுக்கு தோன்றினால் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி.